ஓகே. என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஸோ நான் நேத்தே மென்ஷன் பண்ண நெனச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப சிம்பிளா லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா லைக் எந்த டவுட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எதையும் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏதாவது டவுட் புரியல அப்படின்னா, ஸோ இந்த இந்த 2 1/2 மந்த் கோர்ஸ் அப்படின்றது டெவலப்மெண்ட் அப்படின்றது லைக் நெறைய நெறைய விஷயங்கள் நம்ம வந்து உள்ள பார்ப்போம். டெய்லி பேசிஸ்ல. ஸோ எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் நான் சொல்றது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நியூவா இருக்கிறதுனால நெறைய விஷயங்கள் புதுசா பார்க்குற மாரி இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு டே 1ல பார்க்குறது லைக் டே 50த் டேல பார்க்குறப்போ உங்களுக்கு டே 1ல பார்த்தது வந்து லைக் என்னடா இது பார்த்தோம் அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒன் திங் வந்து ஏதாவது டவுட்னா உடனே கேட்டுருங்க. ஹெசிடேட் பண்ணாதீங்க. 2வது வந்து டெய்லி பேசிஸ்ல லைக் டெய்லி வந்து இந்த பிராக்டிஸ் பண்றது மட்டும் கன்ஸ்டன்ட்டா வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு ஒரு டாபிக் இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, அதுக்கான டாஸ்க்கையோ இல்ல ட்ரையல் மாடியூலையோ தள்ளி போட்டுறாதீங்க. அந்த டச்ல இருந்துட்டே இருக்கிறப்ப தான் ப்ரோக்ராமிங் வந்து நமக்கு வந்து நல்லா வரும். ஸோ எதனால சொல்றேன்னா, இங்க டெவலப்மெண்ட் அப்படின்னு வரப்போ, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு டீச் பண்ணலாம். பட் கோட் அடிக்கிறது அப்படின்றது கம்ப்ளீட்டா வந்து பிராக்டிஸ்ல தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஜிக்கல் திங்கிங்ல வரும். நான் அந்த கான்செப்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இதை ஸ்டார்டிங்ல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த 2 விஷயம் மட்டும் ஸோ இப்போ இல்ல, எப்பயுமே நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நேற்று நான் சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்கோசிஸ்டமோட ஓவர்வியூ பேசிக்காக சொல்லியிருந்தேன். அண்ட் தென் மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்காக பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக டெவலப்மெண்ட்ல வந்து இந்த 3 விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் த சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் கான்செப்ட். ஓகே. டெவலப்மெண்ட் அப்படின்னு வரப்போ கோட் அடிக்கிறது மட்டுமான்னு கேட்டா அப்படின்னு கிடையாது. மேபி இதுல சில பேர்லாம் அட்மின் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நிக்கிதாலாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ 2 விதமா நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டை வந்து பிரிக்கலாம். ஓகேவா? டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட், ப்ரோக்ராமேட்டிக் டெவலப்மெண்ட். ஸோ டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட்னா என்னன்னா, ஸோ நோ கோட், வித்தவுட் கோட், 0 கோட்ல நம்ம வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்றது, கஸ்டமைசேஷன் பண்றது, அதுவும் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் மாதிரி தான். ஓகேவா? ஸோ பேசிக்கா ஒரு பிசினஸ் வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனி பிசினஸ். ஓகேவா? அதுல அவங்களோட பிசினஸ் நீட்ஸுக்கும் கன்வீனியன்ட்டுக்கும் தகுந்த மாதிரி நம்ம அவங்களோட ஆஸ்கை நம்ம ஒரு டெவலப்மெண்டா பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அது எப்பயுமே கோட் வழியா தான் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல மென்ஷன் பண்ண மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ் ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மினி அதாவது யாரு வேணாலும் லைக் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியும், கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும், கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி அப்ரோச் தான் டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆர்க் லெவல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்றது, அதுக்கான வேலிடேஷன் செட்டப் பண்றது, ஒரு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை நான் குயிக்கா கோடே இல்லாம எதுவுமே இல்லாம நான் இங்க ஒரு அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ நிறைய ஆட்டோமேஷன்ஸ் டூல்ஸ் இருக்கும். ஃப்ளோ பில்டர், லைக் ப்ராசஸ் பில்டர், அந்த மாதிரி நிறைய ஆட்டோமேஷன்ஸ் இருக்கும். அதுவும் ஒரு ஃப்ளோ, நீங்க ஒரு ஃப்ளோ மேபி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அட்மின் கான்செப்ட்ஸ்ல ஒரு ஃப்ளோய பில்ட் பண்றீங்கன்னா அது ஒரு டெவலப்மெண்ட் தான். ஒரு புது லாஜிக் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. பட் அங்க வந்து நீங்க ஒரு கோட் கூட எழுதிருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். ஓகேவா? இருக்கிற டூல்ஸை வச்சு நீங்க லிவரேஜ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்றீங்க. ஸோ இது ஒரு அப்ரோச். ஸோ செகண்ட் தான் ப்ரோக்ராமேட்டிக் டெவலப்மெண்ட். ஓகே. மேக்ஸிமம் ஒரு ஒரு ரெக்வயர்மெண்ட் இல்ல ஒரு பிசினஸ் யூஸ் கேஸ் நம்ம கிட்ட வருதுன்னா டிக்ளரேட்டிவ் அப்ரோச்ல அதை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள், நீங்க இப்போ இந்த கோர்ஸ்லாம் முடிச்சு உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள ஜாவா உள்ள லைக் போறீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்றாங்க அப்படின்னா, அந்த டீம்ல இருக்கிறப்போ ஒரு ரெக்வயர்மெண்ட் வருதுன்னா, அந்த ரெக்வயர்மெண்ட்டை நம்ம வந்து மேக்ஸிமம் டிக்ளரேட்டிவ் டெவலப்மெண்ட்ல சால்வ் பண்ண முடியுமா, அப்ரோச் பண்ண முடியுமா? ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஸ்டாண்டர்டா இதுக்கான சொல்யூஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஓரளவுக்கு பேசிக்காவது ஐடியா இருக்கும். ஓகேவா? அதுல சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அதிலேயே மேக்ஸிமம் சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு சின்ன ஆட்டோமேஷன் ஒரு கிளைண்ட் கேட்குறாங்க. ஓகேவா? எனி ஒரு ஆப்ஜெக்ட், ஸ்டாண்டர்ட் ஆர் கஸ்டம் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ல ஒரு சின்ன ஆட்டோமேஷன் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, இதுக்காக நான் வந்து ஒரு அபெக்ஸ் கிளாஸ் ஒரு கோட் எழுதி, அபெக்ஸ் கிளாஸ் எழுதி அந்த விஷயங்கள்லாம் போறதுக்கு முன்னாடி, ஸோ இதை வேற ஏதாவது ஸ்டாண்டர்ட் டூல்ஸ்ல சால்வ் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிள், ஃப்ளோ வழியா சால்வ் பண்ண முடியுமா, ப்ராசஸ் பில்டர் வழியா சால்வ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் த்ரூ பண்ணணும். அதுல பண்ண முடியாத பட்சத்துல அவங்களோட யூஸ் கேஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, இல்லை ஆர்எல்ஸ் ஃபியூச்சர்ல அவங்க நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, இல்ல அவங்க கேட்கறதே அதிகமா இருக்கு அப்படின்னா அடுத்த அடுத்த ஸ்டெப்பா ப்ரோக்ராமேட்டிக் டெவலப்மெண்ட் போகணும்.
ஸோ ஸ்டாண்டர்ட் இந்த டூல்ஸ் பண்ண முடியாத விஷயத்த கோட் எழுதி அபெக்ஸ் வழியா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஸோ லைட்னிங் காம்பனன்ஸ் எல்டபிள்யூசி வழியா நம்ம வந்து பில்ட் பண்ணி சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்யூஷனாக கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் நீங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே இந்த டிக்ளரேட்டிவ் அப்ரோச் டெவலப்மெண்ட், அதாவது இந்த ஃப்ளோ டெவலப்மெண்ட், ப்ராசஸ் பில்டர்ஸ், வேலிடேஷன்ஸ் ரூல், அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் உள்ள இருக்கும். அதெல்லாம் இங்க பார்க்க போறது இல்ல. அதெல்லாம் எப்படின்னா அட்மின் பார்ட்ல கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கான்ஃபிகரபிள் லைக் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஃபீச்சர்ஸை மேனேஜ் பண்ற கான்செப்ட்ஸ்ல வந்துடும். ஸோ நம்ம வந்து கோட் எழுதி டெவலப்பர் பியூரா வந்து கோட் எழுதுறது எப்படி, ஸோ எல்டபிள்யூசி, அபெக்ஸ், சாக்கல், டிஎம்எல், இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம இந்த டெவலப்பர் ஃபோர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போறோம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு சில செட்டப் ஆர் டூல்ஸ் பேசிக்கா தேவைப்படும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து ஹோப் எல்லாருமே டெவலப்பர் எடிஷன் ஆர்க் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெவலப்பர் எடிஷன் ஆர்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்க் தேவைப்படும். அந்த ஆர்க் தான் டெவலப்பர் எடிஷன் ஆர்க். ஓகேவா? ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடிஇ டூல் சொல்லுவாங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றது. ஸோ ஐடிஇ டூல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு மோஸ்டா ரெக்கமெண்ட் பண்றது, சேல்ஸ் ஃபோர்ஸே ரெக்கமெண்ட் பண்றது வந்து விஎஸ் கோட் எடிட்டர். ஓகேவா? இதுதான் இந்த விஎஸ் கோட் எடிட்டர். ஸோ நீங்க யூஸ்வலா நார்மலா கூகுள்ல போயிட்டு விஎஸ் கோட் எடிட்டர் அப்படின்ற மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, டவுன்லோட் சர்ச் பண்ணீங்கன்னா இது இந்த டூல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிபெண்ட் அப்பான் யுவர் சிஸ்டம், மேக் ஆர் லினக்ஸ், விண்டோஸ் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இது இன்ஸ்டால், நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் தேவையில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த பிஎஸ் கோட் ஐடிஇ டூலை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண போறோம். ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஎல்ஐ எக்ஸ்டென்ஷன்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்டென்ஷன். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷனோட பர்பஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே இந்த இந்த ஒரு விஎஸ் கோடு சொல்லியிருந்தல, இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன். இதுல வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்ல, எந்த ஒரு அப்ளிகேஷன் வேணாலும் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். இது வந்து மைக்ரோசாஃப்டோட டூல். ஓகேவா? இதுல வந்து என்ன ப்ராஜெக்ட் வேணாலும் டெவலப் பண்ணலாம். ஒரு வெப் அப்ளிகேஷன், ஒரு மொபைல் அப்ளிகேஷன், ஒரு ஜாவா அப்ளிகேஷன், நிறைய டெக்னாலஜி இருக்குல்ல, அதெல்லாமே பண்ணலாம். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஎல்ஐ நமக்கு தேவைப்படும். இது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு ஏபிஐ. இதோட ஹெல்ப்போட தான் இந்த விஎஸ் கோடையும் நம்மளோட ஆர்க் இருக்குல்ல, டெவலப்மெண்ட் ஆர்க், அதையும் கம்யூனிகேட் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் பண்ண போறோம். இப்போ என்ன ஆக்சுவலா என்ன கான்செப்ட்னா, நம்ம டெவலப்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றோம்ல, அதை வந்து எங்க பண்ண போறோம்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம் குள்ளேயே தான் டெவலப்மெண்ட் பண்ண போறோம். கரெக்டா? அவுட் ஆஃப் த பாக்ஸ் இதுல நம்ம வந்து தனியா ஒரு அப்ளிகேஷனும், தனி ஸ்டாண்ட் அலோன் ஒரு லைக் மொபைல் அப்ளிகேஷன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறேன். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்க விஷயத்தை தான் கஸ்டமைசேஷன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு சேல்ஸ் ஃபோர்ஸோட பிளாட்ஃபார்ம் பேஸா தேவைப்படும். அப்போ அங்கதான் நம்ம டெவலப்மெண்ட் பண்றதுனால, ஸோ இந்த ஐடிஇ டூலையும் சேல்ஸ் ஃபோர்ஸையும் கம்யூனிகேட் பண்ண வைக்கிறதுக்கு, அதாவது நம்மளோட டெவலப்மெண்ட் இங்க கோட் இங்க பில்ட் பண்ணி இதை வந்து ஆர்க்ல புஷ் பண்றது, திருப்பியும் அங்க இருந்து ரிட்ரைவ் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஎல்ஐ ஹெல்ப்போட நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? இது சேல்ஸ் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ற ஒரு விஷயம். மறுபடியும் நீங்க அந்த விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஎல்ஐ, ஸோ நார்மலா பேசிக்கா சேல்ஸ் ஃபோர்ஸோட சிஎல்ஐ டவுன்லோட் அப்படின்னு நீங்க நெட்ல கொடுத்தீங்கன்னா
ஹலோ. ப்ரோ நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல ப்ரோ. வாய்ஸ் விசிபிளாவே இல்ல. கேக்குதா? ஹலோ. இப்ப கேக்குதா? கேக்குது. சாரி, பவர் கட் அதனால வைஃபை கட் ஆயிடுச்சு. ஓகே. ஓகே, ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? ஓகே. ஓகே. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஓகே. இந்த டெவலப்மெண்ட் பார்ட் கவர் பண்றதுக்கு இந்த விஎஸ் கோட் எடிட்டர் நமக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. நெக்ஸ்ட் வந்து Salesforce CLI எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ நீங்க நார்மலா Salesforce CLI டவுன்லோட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல், ஸோ விண்டோஸ்க்கும் லைக் மேக்குக்கும் தனித்தனியா இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் விண்டோஸ்க்கு நான் டவுன்லோட் பண்றேன். ஸோ ஆஸ் யூஷுவல் இது ஒரு ஃபைல்ஸ் மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ண உடனே இன்ஸ்டால் பண்ண சொல்லும். நீங்க உங்களோட சிஸ்டம்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி ஓகே. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட சிஎல்ல இருக்கு. அதனால நான் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணல. ஸோ நீங்க வந்து உங்களோட சிஸ்டம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த விஎஸ் கோட் இதுதான் ஹோம் பேஜ். ஓகேவா? இதுல வந்து இங்க இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். இதுல தான் ஸோ இந்த விஎஸ் கோடுக்கு ஹெல்ப் பண்ற நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இங்க வந்து இருக்கும். ஸோ பேசிக்கா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்றது புது வேர்ட்லாம் கிடையாது. சிம்பிள். நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒயரோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தெரியும்ல, கரண்ட் ஒயர். ஒரு பார்ட்ல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற சின்ன சின்ன ஒரு சில சொல்யூஷன்ஸ். ஓகேவா? நீங்க இங்க Salesforce CLI CLI எக்ஸ்டென்ஷன் பேக் இது எல்லாமே நீங்க உங்களோட இதுல வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு எப்படி காட்டும்னா இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஃபைல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த Salesforce CLI எக்ஸ்டென்ஷன் பேக் இது ரெண்டுத்தையுமே நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால எனக்கு வந்து அன்இன்ஸ்டால்னு காட்டுது. நீங்க இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதை டிபெண்டன்சியா நிறைய விஷயங்கள் இன்ஸ்டால். ஓகேவா? நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே Salesforce ப்ரொவைட் பண்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் பேக்ஸ். Salesforceோட லோகோ போட்டு இருக்கா. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான். இது ஒரு எக்ஸ்டென்ஷன். இது வேற யாரோ டெவலப் பண்ண ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி இருக்கு. நமக்கு இது தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த விஷயம் நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதை இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஓகே, Ctrl+Shift+P பிரஸ் பண்ணா இந்த விஎஸ் கோட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்ற ஹோல் திங்க வந்து இதுக்குள்ள நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரு குளோபல் சர்ச் மாதிரி. ஓகேவா? ஸோ மேக்னா லைக் Command+Shift+P, விண்டோஸ்னா Ctrl+Shift+P. ஸோ இதுல வந்து SFDX அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து Salesforce CLI எக்ஸ்டென்ஷன் பேக்லாம் கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ இந்த SFDX அப்படின்றது என்ன மீன் பண்ணுன்னா Salesforce டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் Salesforce டெவலப்பர் எக்ஸ்பீரியன்ஸோட கமெண்ட்ஸ் மாதிரி.
ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா Salesforce CLI கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கு உங்க சிஸ்டம்ல. இன்ஸ்டால் ஆயிட்டு VS கோட்லயும் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றது மீனிங். ஓகேவா? ஸோ நீங்க வந்து இத ஆஃப்டர் கிளாஸ்க்கு அப்புறம் இந்த செட்டப் வந்து பண்ணிடுங்க. ஸோ இதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது, ஸோ எப்படி ஆர்க் அத்தரைஸ் பண்றதுலாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த விஷயம் வரைக்கும் ஓகே தானே? இது யாராவது பார்த்துருக்கீங்களா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் நியூவா தான் இருக்கு. ஓகே. இந்த செட்டப் வந்து பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து Salesforce டேட்டா மாடல் ஆர்க்கிடெக்சர். டெவலப்மெண்ட்ல நமக்கு வந்து இந்த டூல்ஸ் லெவல்ல இவ்வளவு தான் பெருசா வர்றதுன்னு தேவையில்ல. ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் மட்டும் மறந்துட்டேன். டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஆர்குலயே டெவலப்பர் கன்சோல்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? நீங்க எந்த ஆர்க் ஓபன் பண்ணாலும், அதாவது டெவலப்பர் எடிஷன் ஆர்க்ஸ் ஓபன் பண்ணாலும், இந்த செட்டப் ஐகான் இருக்குல்ல, இதுல வந்து டெவலப்பர் கன்சோல்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இதுவும் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பிளேஸ் தான். ஓகேவா? பட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இந்த டெவலப்பர் கன்சோல வந்து பிராக்டிஸ் லேர்னிங் பர்பஸ் இருக்குல்ல, லேர்னிங் பீரியட்ல மட்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஃபர்மேஷன் தெரியணும், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி டைம்ல அந்த டெவலப்பர் கன்சோல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டெவலப்பர் கன்சோல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும். பேசிக்கா வந்து லைக் query பண்ணி பார்க்கலாம். இங்கேயே நீங்க ஒரு அபெக்ஸ் கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஒரு லைட்னிங் காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணலாம். நிறைய டேர்ம்ஸ் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். பட் நான் ஒன்று ஒன்றா சொல்றேன். ஓகேவா? பட் என்னன்னா பேசிக் கான்செப்ட் என்னன்னா, ஸோ Salesforce டெவலப்மெண்ட் எங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் VS கோட்ல தான் மெயினா பண்ணுவோம். பட் இங்கேயும் டெவலப்பர் கன்சோல்லையும் நம்ம வந்து ஒரு கோட் அடிக்கிற விஷயம் நம்ம இங்கேயும் பண்ண முடியும். இது டைரக்டா ஆர்குலயே டெவலப்மெண்ட் கோட் அடிக்கிறது. அது வந்து ஒரு IDE டூல் யூஸ் பண்ணி கோட் பண்ணிட்டு இந்த கோடை நம்மளோட ஆர்குக்கு புஷ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு டவுட்டு. இப்போ வந்து விஷுவல் கோட தான் நம்ம மெயினா நம்ம ப்ரோக்ராமே லேர்ன் பண்ண போறோம். டெவலப்பர் கன்சோல் வந்து நம்ம பிராக்டிஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோங்களா? ஆமா. ஸோ அதோட அந்த நேம்லயே மீனிங் இருக்கு. டெவலப்பர் கன்சோல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ பேசிக்கா நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லைக் நான் ஒரு புது ப்ராஜெக்ட்ல அசைன் ஆயிருக்கேன். ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அவங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ஏதோ ஒரு கிளைண்ட் அந்த பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் புதுசா உள்ள இன்வால்வ் ஆயிருக்கேன். எனக்கு வந்து என்னென்ன டேட்டா மாடல் எப்படி இருக்கு, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி கோட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து பார்க்கணும். எனக்கு வந்து பேசிக்கா அபெக்ஸ்னா என்னன்னு தெரியும், LWC என்னன்னு தெரியும், கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ், ஃபீல்ட்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்லாம் தெரியும். பட் வந்து எப்படி இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? நான் அந்த டைம்ல குயிக்கா என்ன பண்ணேன்னா, இந்த லைக் அவங்களுக்குன்னு அந்த கிளைண்ட்டுக்குன்னு ஒரு சாண்ட் பாக்ஸோ இல்ல வந்து ஏதாவது ஒரு டெவலப்பர் ஸ்கிராச் ஆர்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உங்ககிட்ட டெவலப்மெண்ட்டா வரப்போ, சர்வீஸா வரப்போ அது உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த இடத்துல நீங்க குயிக்கா ஒரு query பண்ணி பார்க்கறதுக்கு, இல்ல இருக்கிற கிளாஸை ஓபன் பண்ணி ரீட் பண்றதுக்கு, வியூ பண்றதுக்கு, ரிவ்யூ பண்றதுக்குலாம் ஹெல்ப் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஆக்சுவலா queryன்றது ரொம்ப ப்ரோக்ராமட்டிக் டேர்மா சொல்றேன். ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் பேஜை போயிட்டு கிளிக் பண்ணா இங்க அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் லோட் ஆகுது. இந்த அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் லோட் ஆகுது. இந்த ரெக்கார்ட் ஓப்பன் பண்ண உடனே ஸ்பெசிஃபிக்கா இந்த ரெக்கார்டோட டீடைல் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த ரெக்கார்ட்ஸோட டீடைல் ஓப்பன் ஆகுது. இதுவே ப்ரோக்ராமட்டிக்கா இது எப்படி பண்ணுவோம்னா, அதுக்கு பேர் தான் query அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டேட்டாபேஸ் லாங்குவேஜ்ல Salesforce ஆப்ஜெக்ட் SOQL அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணலன்னா செலக்ட் ஐடி நேம் ஃப்ரம் எந்த ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இங்க ஒரு query நடக்கும். அக்கௌண்ட் ரெக்கார்டு எல்லாத்தையும் இங்க நான்
வாய்ஸ் ஸ்டக் ஹாய். ஆயிடுச்சு. இல்ல நான் பேசல. பவர் மறுபடியும் வந்திருக்கு. இன்வெர்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு, மறுபடியும் வந்துச்சு. யூசுவலா இந்த டைம்ல ஆஃப் ஆகாது, என்னன்னு தெரியல. ஆஃப் ஆயிட்டு ஓகே. நான் அதை சார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன். ஸோ ஓகே, இப்போ கேட்குதுல்ல தெரியுமா? ஓகே, ஹோப் ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்கா இந்த டெவலப்பர் கன்சோல் பர்போஸ் வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளோட டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கிறப்போ குயிக்கா ஏதாவது செக் பண்ணி பார்க்கணும், பேசிக்கா கன்சோல் பண்ணி பார்க்கறதுக்கு இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேயும் நம்ம குயிக்கா ஒரு அபெக்ஸ் கிளாஸ் நியூ கிளாஸும் கிரியேட் பண்ணிக்கலாம், எக்ஸிஸ்டிங்ல இருக்க கிளாஸஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுத்துக்கும் ஃபைல் நியூ, இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன்னா எக்ஸிஸ்டிங்ல இருக்க கிளாஸஸ், பேஜஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க வந்து நமக்கு இங்க தெரியும். இப்போ நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு போறீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் மேனேஜர் தெரியும்ல, இதுல வந்து எல்லா இந்த ஆர்க்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஷோ ஆயிட்டு இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இதுல லிஸ்ட் அவுட் ஆகாத ஆப்ஜெக்ட்டும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க எல்லா விதமான கஸ்டம், ஸ்டாண்டர்ட், சிஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க, அது எல்லாமே இங்க ஷோ ஆகும். அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாவே நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஐ மீன் என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பார்க்கலாம். ஸோ பேசிக்கா இது கன்சோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு பார்ட். ஓகே. ஸோ ஏன் இங்க நீங்க டெவலப்மெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதாவது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், ஏன் இங்க ப்ராஜெக்ட் லைவ்ல வரப்போ இங்க கோட் அடிக்க கூடாது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். சேல்ஸ்ஃபோர்ஸோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து எல்லாமே ஒரே இடத்துல பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு டெஸ்டிங் ஆர்க் ஆர் சாண்ட் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுப்பாங்க டெவலப்மெண்ட் வரப்போ. ஓகேவா? ஸோ 2 பார்ட் இருக்கு, டெஸ்டிங் ஆர்க், இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் ஆர்க் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ப்ரொடக்ஷன் தான் லைவ் ஆர்க். ஓகேவா? அங்கதான் இப்போ ஒரு பிசினஸ் பர்சன் கிளைண்ட் இருக்காங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, அங்க டெவலப்மெண்ட் வந்து தனியா ஒரு ஆர்க்ல பண்ணுவீங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து லைவ் பண்ணுவீங்க, லைவ் புஷ் பண்ணுவீங்க. ஓகேவா? அதுதான் அங்கதான் அவங்களோட ஒரிஜினல் டேட்டா இருக்கும். நம்ம பண்ண டெவலப்மெண்ட், அதாவது நம்ம பண்ண டெவலப்மெண்ட் அவுட்புட்டா சொல்யூஷனா அவங்களுக்கு அந்த ஆர்க்ல புஷ் பண்ணி கொடுத்து எக்ஸிக்யூட் அவங்க வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே ஆர்க்ல, இந்த ஆர்க்லயே நம்ம டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம், இங்கேயே பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுல வந்து இந்த ஆர்க் வந்து ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இந்த ஆர்க்ல ஓபன் பண்ண முடியல, அந்த மாதிரி விஷயங்கள்னா நம்மளோட கோட்ல. ஓகேவா? ஸோ அதனால இந்த மாதிரி ஐடி தனியா வாய்ஸ் பிரேக் ஆகுது. அந்த டூல், அந்த ப்ராப்ளம் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? லைக் வெர்ஷன் கண்ட்ரோலர்னு இருக்காங்க. ஓகே, நிமிஷம். ஹோப் இப்போ நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, சாரி. ஓகே. ஸோ டெவலப்மெண்ட் விஎஸ் கோட் வழியா பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்றதுக்குன்னு வெர்ஷன் கண்ட்ரோலர்னு ஒரு இருக்கும். வெர்ஷன் கண்ட்ரோலர்னா இந்த கிட் லேப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மேபி நிக்கிதா உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் கிட் லேப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம கூகுள் டிரைவ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு கிளவுடு நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றோம். சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது அது ஒரு கிளவுட் பேஸ்டு ஒரு சிஆர்எம் சொல்யூஷன், கஸ்டமர் டேட்டாஸை மேனேஜ் பண்றோம். இதே மாதிரி கோட் மேனேஜ் பண்றதுன்னு ஒரு கிளவுட் இருக்கு. ஓகேவா? அதுதான் அங்க கிட் லேப், பிட்பக்கெட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா கோடும் ஒரு டேட்டா மாதிரி தானே, கரெக்டா? நம்ம பண்ற டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல செக்யூர்டா எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும். ஓகேவா? அதுதான் அங்க கிட்லேப், அந்த வெர்ஷன் கண்ட்ரோலர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம டெவலப்மெண்ட்லாம் இந்த ஐடி டூல் டெவலப் பண்ணிட்டு அந்த கிட்லேப் கிளவுட்ல வந்து புஷ் பண்ணி வச்சிருவோம். யார் வேணாலும் எப்ப வேணாலும் லைக் நம்ம டீமுக்குள்ள அதை அக்சஸ் பண்ணி மறுபடியும் அதை நம்ம வந்து ஆர்குல புஷ் பண்றது. ஸோ பேசிக்கா புரியுதா? இந்த விஎஸ் கோட், ஐடி டூல், சேல்ஸ் ஃபோர்ஸோட ஆர்கு, வெர்ஷன் கண்ட்ரோலர், கிட்டப், இந்த மூணும் ஒரு இன்டெகிரேட்டட் கனெக்ட் மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நம்மளோட டெவலப்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ், இதுதான் ப்ரொசீஜர். இப்படி ஃபாலோ பண்ணோம்னா லைக் ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒரு கரெக்டான வேல வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா?
ஸோ வேற இதில் வேற ஏதாவது பேசிக்கான டவுட்? சரி, ஓகே. ஸோ இன்னைக்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த விஎஸ் கோடையும் சிஎல்ஐயும் இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து இதுக்கான ஸ்டெப்ஸை நான் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற டாக்குமெண்டேஷன் இருக்குது, அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ட்ரைலைட் மாடியூல் ஒன்று இருக்குது, அதையும் ஷேர் பண்ணுறேன். அதில் அந்த ஸ்டெப்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா எனக்கு அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை தாண்டி ஸோ டேட்டா மாடல், சேல்ஸ்ஃபோர்ஸ் டேட்டா மாடல்னு சொன்னது ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் அப்படின்றது லைக் ஒரு பெரிய விஷயம். நான் சிம்பிளா ரொம்ப குயிக்கா புரியுற மாதிரி சொல்றேன். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் பேசிக்கா ஒரு வெப் அப்ளிகேஷன், கரெக்ட்டுங்களா? காமனா தெரிஞ்சிருக்கும். வெப் அப்ளிகேஷன்னா என்னன்னா, ஒரு இன்டர்நெட் வழியா நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு அக்சஸ் பண்றேன், ஒரு கிரெடென்ஷியலை வச்சு லாகின் பண்ணி லைக் ஓப்பன் பண்றேன், லாகின் பண்றேன், ஒர்க் பண்றேன், திருப்பி லாக் பண்றேன். இவ்வளவுதான் பேசிக்கா. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கரெக்டா? ஸோ இதோட பேசிக் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னா, லைக் எம்விசி அப்படின்ற மாதிரி இருக்கும், மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி. நான் எதுக்கு இந்த மாடல் வியூ கண்ட்ரோலர் பேசிக் சொல்றேன்னா, நம்மளோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னா அப்படிதான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த வெப்பேஜ் இருக்கு, ஒரு யூஆர்எல் இருக்கு, இந்த வெப்பேஜ் லோட் ஆகுது. ஓகேவா? இந்த வெப்பேஜ்ல இருந்து நீங்க இன்னொரு இதை கிளிக் பண்றீங்க, இது இன்னொரு வெப்பேஜ். ஓகேவா? இந்த வெப்பேஜ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னா, லைக் பேசிக்கா ஒரு 3 விஷயம், HTML, CSS, JavaScript. ஓகேவா? இது வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் யூஐ வந்து ஒர்க் ஆகுறதுக்கு. இதை தாண்டி பேக் எண்ட்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும், அதாவது அந்த பிசினஸ் லாஜிக் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. ஓகேவா? வெப்பேஜ்ல பேசிக்கா இது ஒரு பேட்டர்ன். இதே மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ்லயும் லைக் வந்து இந்த பேஜ் லோட் ஆகுறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு. ஓகேவா? பேக் எண்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு. அதுதான் இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல எல்டபிள்யூசி ஆர் லைட்னிங் காம்பனன்ட், பேக் எண்ட்ல அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? இந்த 2 லாங்குவேஜ் தான் மெயின் லாங்குவேஜ். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஒன்று ஒன்றா. ஓகேவா? ஸோ பேக் அண்ட் அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது கூடவே என்ன இருக்கும்னா டிஎம்எல், எஸ்ஓக்யூஎல். அது என்ன அப்படின்னா, ஓகே, இப்போ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ்னு ஒரு சர்வர் இருக்கும், கரெக்டா? அந்த சர்வர்ல தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டோட டேட்டாஸ் இருக்குல்ல, ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு சர்வர் இருக்கும். அப்போ அந்த சர்வர்ல இருந்து அந்த டேட்டாஸை ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரணும்ல, இன்டர்நெட் வழியா. ஸோ அதுதான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை query பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குன்னு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கு, ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதான் அந்த சாக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மறுபடியும் நீங்க ஏதாவது ஒரு, இப்போ எக்ஸாம்பிள், இந்த ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்றீங்கன்னா, இது போயிட்டு மறுபடியும் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸோட இதுல போய் அப்டேட் ஆகுதுல்ல. ஓகேவா? இதுக்கு பேர் தான் டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, டேட்டாபேஸ் மேனிபுலேஷன் லாங்குவேஜ். அப்டேட் பண்ணா மறுபடியும் போய் நீங்க இங்க இருந்து பண்றீங்க, ஆனா சேல்ஸ்ஃபோர்ஸோட சர்வர்ல போய் அப்டேட் ஆகும். மறுபடியும் இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அப்டேட்டட் டேட்டா வந்து லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா, இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருக்க இந்த பேஜ், இது சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம டெவலப் பண்ணணும், நம்ம டிட்டோவா பண்ணணும், இல்ல இதை விட கொஞ்சம் மாத்தணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஏன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் டெவலப் பண்ண போறோம், அவங்களோட சர்வர் இந்த டேட்டா பேஸை தான் அக்சஸ் பண்ண போறோம். அப்போ நம்மளும் அதே ஃப்ளோல நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? நான் இந்த அக்கௌண்ட் டேபிள் அக்சஸ் பண்றேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா என்னோட ஓன் யூஐயும், ஓன் கஸ்டம் லாஜிக்கும், ஓன் பிசினஸ் லாஜிக்கும் போட்டுக்கிறேன் அப்படின்ற டைம்ல நம்ம இந்த ஃப்ளோ வந்து ஃபாலோ பண்ணுவோம். இதுல நான் வந்து எம்விசி அப்படின்னு சொன்னல, அது என்னன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ மாடல் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, நான் அந்த டேட்டாபேஸ் பார்ட் சொன்னேன்ல. ஓகேவா? டேட்டாபேஸ் பார்ட் சொல்லியிருந்தேன்ல, டேட்டாஸ் இருக்கும், சர்வர், அந்த மாதிரி விஷயங்கள், query. ஸோ அது எல்லாமே மாடல் பார்ட்ல கவர் ஆகும். ஓகேவா? அந்த ஃபேஸ்ல கவர் ஆகும். வியூ அப்படின்ற பார்ட் வந்து, இப்போ நீங்க இங்க யூசர் இன்டர்ஃபேஸா பாக்குறீங்கல்ல, இந்த பேஜ் பாக்குறீங்க, இந்த பேஜ் போறப்போ இந்த பேஜுக்கான இன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க, ஒரு யூஐ, இது வந்து வியூன்ற பார்ட்ல கவர் ஆயிடும். கண்ட்ரோலர் அப்படின்ற பார்ட் வந்து, நீங்க இந்த பேஜ் பாக்குறீங்க கண்டென்ட், இதுல ஒரு ஆக்ஷன் பார்ட்டை இன்வோக் பண்றீங்க, அதாவது ஒரு கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ணா ஒரு பிஹேவியர் நடக்குதுல்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது, ஆர் எல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை ஷோ பண்ணுது, ஒரு ஆக்ஷன் நடக்குதுல்ல. இதுக்கு ஒரு கண்ட்ரோலர் லாஜிக் தேவைப்படும். அதுதான் அந்த கண்ட்ரோலர் பார்ட்ல வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த எம்விசி ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம் பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்ததுன்னா, ஸோ ஒரு எப்படி இது நடக்குது, இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் படிக்க போறோம்ல, எல்டபிள்யூசி, அபெக்ஸ், query. ஸோ இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இந்த கண்ட்ரோலர் வழியா இங்க ஃப்ளோ நடக்குது, இப்படி போயிட்டு அது வழியா நமக்கு இந்த அவுட்புட் கொண்டு வந்து காட்டுது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் பேசிக்கா ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ HTML, CSS, JavaScript எப்படி அதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு இது தெரிஞ்சுக்கோங்க.
ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் இன்னொன்று மென்ஷன் பண்ணோம். இந்த ஆர்கிடெக்சர்னு ஒரு கான்செப்ட் ஒன்று, இன்னொன்று வந்து சேல்ஸ்ஃபோர்ஸில் டேட்டா மாடல்னா ஸோ இங்கே எல்லாமே சேல்ஸ்ஃபோர்ஸோட சிஆர்எம் இதோட அல்டிமேட் கோர் கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, டேட்டாஸ் கரெக்டா? அப்போ இந்த எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆர்கனைசேஷனோட டேட்டா மாடல் என்ன? ஒரு பர்சன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? நான் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கல, இந்த ரெவ்ஸ் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க பிஸ்னஸ்க்குன்னு ஒரு டேட்டா மாடல் இருக்கும். டேட்டா மாடல்னா ஒன்றும் கிடையாது, ஆப்ஜெக்ட்ஸ் தான். எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கு, எப்படி கம்யூனிகேட் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான், ஓகேவா? இந்த ஒரு விஷயம் நம்ம பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஆப்ஜெக்டோட ரிலேஷன்ஷிப் ஃப்ளோ எப்படி, எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது, இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் நீங்க கரெக்டா பேசிக்கா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ல. அதை வச்சுதான் அதோட ஹெல்ப்போட தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கோட் எழுதி லாஜிக்ஸ் எழுதுவோம், ஓகேவா? சரி, ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? செந்தில், சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க்கு வந்து சொன்னீங்க. ஆர்லயே நம்ம எல்லாம் பண்ணலாம். அப்புறம் எதுக்கு சிஎல்ஐ வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னீங்க? அதுதான் இப்போ நான் ஆர்குல பண்றேன்னா நான் சொல்லியிருந்தேன், மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இது ஒரு ஆர்க், ஓகேவா? இந்த டெவலப்பர் எடிஷன் இது என்கிட்ட இருக்க ஒரு ஆர்க். இந்த ஆர்க் வந்து நான் இங்கேயே கோட் எழுதுறேன், ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு XYZ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவங்க சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் நீட்ஸுக்கு ஒரு கஸ்டமைசேஷன் டெவலப்மெண்ட் தேவைப்படுது. என்ன பண்றாங்கன்னா உங்க கம்பெனி கிட்ட அப்ரோச் பண்றாங்க. நீங்க அதை ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட அந்த ப்ராஜெக்ட் வருது டீம்ல, ஓகேவா? அப்போ இப்போ டெவலப்மெண்ட் வந்து நீங்க ஒரே ஆர்க் இதுக்குள்ளேயே நீங்க ஒரு விஷயத்த டெவலப்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க பண்ண முடியாதுன்னு இல்ல, பண்ணலாம். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கிடையாது. ஏன்னு சொல்றேன். இங்க டெவலப்மெண்ட் ஒரு புது அபெக்ஸ் கிளாஸ் போட வேண்டிய சிச்சுவேஷன் வருது. கோட் எழுதிட்டீங்க, ஒரு பெரிய செட் ஆஃப் கோட், ஓகேவா? அந்த கோடை நீங்க வேற எங்கேயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல, இந்த ஆர்க்ல மட்டும் தான் வச்சிருக்கீங்க. நான் இன்னைக்கு டெவலப் பண்ணிட்டு போறீங்க, நாளைக்கு வந்து இந்த ஆர்க் ஓபன் ஆகல, அப்போ உங்களோட கோடு எல்லாமே போயிடும், உங்களோட லாஜிக்ஸ் எல்லாமே போயிடும். இது ஒரு ஒன் ஆஃப் த டிராபேக். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிராபேக் இருக்கு, ஓகேவா? ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த டெவலப்பர் கன்சோல் அப்படின்றது சேல்ஸ்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் பார்ட்ல நம்ம கொடுத்துருக்க ஒரு ஃபீச்சர். எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் வந்து குயிக்கா என்னோட எக்ஸிஸ்டிங் கோட்ஸையோ இந்த மாதிரி நான் சொன்னல, இது ஒரு query பண்ணி பார்க்கறது இதுல ஒரு ஃபீச்சர். இந்த ஹோல் டெவலப்பர் கன்சோல் ஒரு ஃபீச்சர். குயிக்கான ஆப்ஜெக்ட்ல இந்த ஆர்க்ல இருக்க எந்த ஆப்ஜெக்டை வேணாலும் query பண்ணி டேட்டா பார்க்கலாம், ஓகேவா? இது ஒண்ணு. நான் வந்து டெஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, டெஸ்ட் கிளாஸ் அப்படின்றது. நீங்க எழுதுற கோடுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் கிளாஸ் ரன் பண்ணணும். அப்போ அந்த கோட்லாம் கரெக்டா வேலை செய்யுதா அப்படின்றது அதை செக் பண்றதுக்கு டெஸ்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வந்து செக் பண்றதுக்கு இங்க பார்க்கலாம், ஓகேவா? லாக்ஸ்னா நீங்க எழுதுற கோடை அது எப்படின்னா ஒரு லாக் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க போன்ல ஹிஸ்டரி அந்த கான்டாக்ட் லாக்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்க யார்கிட்டயா பேசிருக்கீங்க அந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்ற கோடுக்கு லாக்ஸ்ல எதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க, அப்போ ஓகே. இந்த லாக்ஸ் எப்ப யூஸ் ஆகும்னா நீங்க டெவலப் பண்ணிருக்க ஒரு கோட்ல பக் வந்துருச்சுன்னா டீபக் பண்ணும்ல, அதை வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு பெரிய செட் ஆஃப் கோட், பெரிய ப்ராஜெக்ட்னா நிறைய விஷயங்கள் ஃப்ளோ இருக்கும், அப்ப டீபக் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கா கன்சோல் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுற ஒரு டூல், ஓகேவா? இங்க டெவலப்மெண்ட் பண்றது பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கிடையாது. பட் ஆனா நீங்க லேர்ன் பண்றீங்க, குயிக்கா நான் இங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறேன்னா பண்ணலாம். ஏன்னா இது வந்து லைவ் கிடையாது, நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க, ஓகேவா? ஒரு நியூ கொடுத்து ஒரு அபெக்ஸ் கிளாஸ் ஆர் ட்ரிகர் ஒரு கிளாஸ்னா நான் சொல்றேன், கிளாஸ் கிரியேட் பண்ணி அங்க கோட் அடிக்கலாம். அந்த கோடை நீங்க ரன் பண்ணீங்கன்னா இங்க எக்ஸிக்யூட் ஆகும், ஒர்க் ஆகும். ஓகே. தேங்க்ஸ். ஓகே. செந்தில், இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ண கோட் ஃபுல்லாவே நம்ம விஷுவல் கோட தான் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோமா? ஆமா. ஸோ நான் ஏன் இதை ஸ்டார்டிங்ல இனிஷியேட் பண்றேன்னா, இப்போ நான் டெவலப்பர் கன்சோல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து ஒரு சூப்பரான டூல். ப்ராஜெக்ட்லாம் போறப்போ மேக்ஸிமம் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட எக்ஸ்போசர் வந்து கிடைக்காம போயிடும். அதனால தான் ஸ்டார்டிங்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட் என்னன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்களும் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி லைவ்ல போய் நீங்க எப்படி ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஒரு எக்ஸ்போசர் இங்கே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இங்க டம்மி ப்ராஜெக்ட், சாம்பிள் ப்ராஜெக்ட் வச்சு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க.
அங்கே போனீங்கன்னா லைவ்ல அங்கே இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அங்கே இருக்க டேட்டா மாடல், ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ், காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் இந்த கான்செப்ஷுவல் வைஸ் வந்து டெவலப்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்னா கேட்கலாம். ஸோ நான் இன்னைக்கு பிளான் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து ப்ரோக்ராமிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் எல்லாருமே இன்னைக்கே வந்து மேக்ஸிமம் இந்த VS Code CL இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு டவுட்ஸ்னா சொல்லுங்க. ஷூர் சார். சரி, ஓகே. சரி, ஓகே. ஆல் ஓகேனா மைண்ட் பண்ணி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.